ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வாழைப்பூவில் வடை செஞ்சுருந்தேன். அது என்ன பண்ணலாம் பாருங்க. பூனை கட்டிடும். பூனை கற்று தான், அதனால் பூனைக்கு சார் பொறி வச்சுட்டு போகிறாரு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வாழைப்பூ வடை செஞ்சுருந்தேன். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே சமைக்க உட்காந்துட்டேன். என்னன்னே தெரியல, அடி வயிறு ரொம்ப பயங்கரமாக வலி. அரி கதவை திறந்து விடு சாமி, ரொம்ப வலிக்குது. இப்போ நான் சமைக்க போகிறேன். சமைக்கிற வீடியோ நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கு ஏன் போனேன் அப்படின்ற வீடியோவும் நாளைக்கு வரும், பாருங்கள். வாழைப்பூ வடை நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத உண்மையாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அன்றைக்கெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். தூங்கி எந்திரிச்சாச்சு. பாத்திரம் இருக்குது, தேய்க்கணும். குளிர் தாங்க முடியல. இப்போ போயிட்டு வாழைப்பூ பொடியை கட் பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கடைன்னு கட் பண்ணி சூடாக செஞ்சு குளிருக்கு எதமாக சாப்பிட்லாம். வாங்க, செய்ய தெரியாததானாலும் ட்ரை பண்ணலாம். இருக்கிறதே இருக்குது, யூடியூப் இருக்குது கை கொடுக்கறதுக்கு. யூடியூப்பை பார்த்து செய்ய வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். வாழைப்பூ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா பொடியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பிரித்ததுனால கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி அடிக்கி கட் பண்ணுறதா இருக்குது. சரி, ஓகே, எப்படியா இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும் நம்ம. அதனால் சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல. அவுட்புட்டு பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். இந்த பக்கம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையுமே அரைக்கிறப்போ வீடியோ எடுக்கலை. அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணப்போயும் வீடியோ எடுக்கலை. என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட வாயாலே சொல்லிடுறேன். ஏன்னா எதையுமே செய்யும்போது கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொள்ளும்போது எதையுமே காட்டல. ஏன்னா அவசரம், அரி டியூஷனில் விடணுன்ற அவசரத்தில், வீடு வாசல் பெருக்கணுன்ற அவசரத்தில் அப்படியே என்ன பண்ணிட்டுனா எல்லாத்தையும் கடன்னு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அரிய கொட்டு போய் டியூஷனில் விட்டு வீடு வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் உட்காந்து உங்ககிட்ட பொறுமையாக என்னென்னலாம் போட்டேன் அப்படின்றத வார்த்தையால் சொல்கிறேன் நான். அப்புறம் நான் செஞ்ச பூ வடை எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டுன்னு வச்சுக்கேன், ஒரேடியாக எண்ணெய் சூடாகவும் அப்புறம் நம்ம வடை தட்டி போடுறது கரெக்டாக இருக்கும். சொல்லிவிட்டு வடை தட்டி போட கரெக்டாக இருக்கும். வாங்க எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க. இந்த பக்கம் வடைக்கு தேவையான மாவை அரைச்சாச்சு. மாவில் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் ஊற வைக்கும் போதே சேர்த்து ஊற வச்சு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணால் வாழைப்பூ எல்லாமே, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோன்னா தட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தட்டி போடுறப்போ. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, இவங்கெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், நல்லா எங்கள் பெரியம்மாலாம் சும்மா சொல்லக்கூடாது. சமையல் ஆகட்டும்,
எல்லாமே நான்வெஜ்ஜில் இருந்து வெஜ்ஜில் இருந்து எங்கள் பெரியம்மா செய்கிற விதங்க இருக்குது பாருங்க, வேறு லெவலாக இருக்கும். இந்த கொசு வேறு லெவலாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது, வண்டி போய்கிட்டு இருக்குங்க, அந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாவும் சமைச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா கல்யாணம் அப்போது எங்கள் அப்பா மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்து மீன் செய்யின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து 13 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்போ என்ன தெரியும் அவங்களுக்கு வந்து சமைக்க தெரியாமல் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி மீனை வந்து க்ளீன் பண்ணாமலே அப்படியே எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்குமே மீன் க்ளீன் பண்ண தெரியாது, சிக்கன் க்ளீன் பண்ண தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்க நம்ம ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்து செய்யும்போது தான் அதனுடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருதே. இன்னும் தெரியல, நம்ம நிறையா எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம். அது எப்போவுமே தெரியாது. நம்ம எப்போயாவது ஒரு விஷயம் செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதுக்கோ யாரையோ நம்ம மிஸ் பண்ணுறோன்றது வந்து நமக்கு அப்போ தான் வந்து தெரிய வருமே. நம்ம வந்து இவங்கள நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த மாதிரி நினப்பு வந்து தோணும். இப்போ வந்து நான் 2, 4, 6, 8 தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது, கடகடன்னு உருண்டை பிடிச்சி வைக்கணும். வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது. நிறையா நான் நம்பி எல்லாரையும் நம்பி ஏமாந்து இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேன். அதனால பரவாயில்ல, கடவுள் துணை இருப்பான். திக்கெத்தவனுக்கு தெய்வம் துணை அப்படின்ற மாதிரி நமக்கு எப்போவுமே கடவுள் துணையாக இருப்பான். இப்போ வந்து நான் அண்ணிங்க வீட்டுக்கு ஒரு 4, இந்த அண்ணி வீட்டுக்கு 4, அந்த அண்ணி வீட்டுக்கு 4. எங்கள் சின்ன மாமியார் வந்து இப்போது இங்கே மார்கழி மாதம் நடக்குது இல்லைங்க, அதனால் இந்த மார்கழி மாதம் லாஸ்ட்டு வாரம் அதாவது வந்து வேலைக்கிழமை வரைக்கும் பூஜை பண்ணுற வரைக்கும் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. சின்ன மாமியார் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. பெரிய அண்ணி வீட்டுக்கு 4, சின்ன அண்ணி வீட்டுக்கு 4, இந்த சித்தி வீட்டுக்கு ஒரு 4, அதுக்கப்புறம் பூனை வீடு இருக்குல்ல, பூனை வீட்டுக்கு ஒரு 4, அதுவே 8, 4, 8, 8, 16, அவங்களுக்கே 16 நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு செய்ய முடியும். ஏன்னா நமக்கு ஒன்றுனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களா, அப்போ நம்மளும் கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதானே நியாயம். சரி, இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டு உங்களுக்கு வடை போடுறப்போ காமிக்கிறேன். வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. வந்து இதை எல்லாத்தையும் தட்டி போட்டு வந்துடலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து இருக்கிறத இதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அழகாக போட்டு அழகாக இந்த மாதிரி எடுத்த எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் இவ்வளோ இருக்குது, போட்டு எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சரி, எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். दाली वाली पूरी நல்லா டேஸ்ட்டு. ମା କଣ କରୁଛୁ? ପୂଜା କରୁଛି। ତୁ ଟିକେ ମୁହଁ ଦେଖା। இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்குங்களா? ஓகே, வடை சாப்பிட்றேன், கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டாங்க. என்ன சாப்பிட்டியா அரி? சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு வருதுங்க. வாழைப்பூ வாழைப்பூ. ஓகே பாய்.
பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. நான் வந்து என்னென்னா வெளியே அதாவது வந்து மார்க்கெட்டுங்களுக்கு போய் வெளியே மார்க்கெட்டுங்க இல்லை ஷாப்பிங் மால் அந்த மாதிரிலாம் போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே அப்படின்னா எத்தனை கமெண்ட்டுங்க வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது வந்து பாலேஸ்வரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வேலையை செய்கிறேன். நான் வீட்டில் உட்காந்து அரிய காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அரிய வரதுக்குள்ளே போயிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.